திருமணம் லேட் ஆகிறதுக்கு காரணம் பரம்பரை தான். அந்த பரம்பரையில யாருக்காவது திருமணம் லேட்டா ஆயிருக்கும். சோ இவங்களுக்கு லேட் ஆகும். அதான் திருமணத்துக்கு ரீசன் லேட் ஆகிறதுக்கு. இப்ப துலா ராசி நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க மேற்கு திசை சூட் ஆகும். அதே மாதிரி மீன ராசி பாத்தீங்கன்னா தெற்கு திசை. அந்த மாதிரி அவங்களோட நட்சத்திரம் ராசிக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த இடத்த நம்ம பிக்ஸ் பண்ணணும். ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு இந்த திசைகள்னு இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு நம்ம மனைவி ஜாதகம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நம்மளோட பையனோட கையில தான் நம்ம உசுறு இருக்கு. பையனோ பொண்ணோ நம்ம குழந்தைங்க கையில தான் நம்ம உசுறு இருக்கு. குழந்தைங்களுக்கு கர்ம திசை சீக்கிரமா வந்துருச்சுன்னா நம்மளை அடிச்சிடும். குலதெய்வம் சில பேர், நிறைய பேருக்கு எனக்கு குலதெய்வம் தெரியறது இல்ல. குலதெய்வம் தெரியாம சாமி கும்பிடலாம். இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணா, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னம் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இல்ல குலதெய்வம் எதுவே தெரியாம தவிக்கிறவங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுல ஒரு சின்ன படையல் போட்டா 6 மாசத்துல குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்துரும்.